ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன vlog நான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்கிறது உங்களுக்கு தம்ப்லைனில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள் எல்லாமே வாங்கியாச்சு. அது என்னென்ன வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள் டிமார்ட்டு, அதுக்கப்புறம் ரெகுலராக வாங்கக்கூடிய கடையிலேருந்து தான் வாங்கியிருக்கிறேன். இந்த மாதத்துக்கு மளிகை பொருட்களுக்கான செலவு ரொம்ப கம்மியாக தான் ஆயிருக்குது. எப்போவுமே எனக்கு 4,800லேருந்து ஒரு 5,000 கிட்ட வரும். இந்த மாதம் 3000லேயே முடிச்சிட்டேன். லாஸ்ட் மந்த் கொஞ்சம் அதிகமாக தான் வாங்கியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிச்ச மீதிலாம் இருக்குது. அதனால் இந்த மாதம் மளிகை பொருட்கள் கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கியிருக்கிறேன். விலைவாசி ஏறினதுக்கு அப்புறமா மாதத்துக்கு மளிகை பொருட்கள் இவ்வளோ கம்மியாக இது வரைக்கும் நான் வாங்கினதே கிடையாதுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கம்மியான பட்ஜெட்டில் வாங்கியிருக்கிறேன். சில பொருட்கள் டிமார்ட்டில் விலை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதெல்லாம் இங்கே டிமார்ட்டில் வாங்கிட்டேன். சில பொருட்கள் எப்போதும் போல் ஹோல்சேல் கடையில் வாங்க வேண்டியது இருந்தது. அங்கேயே வாங்கியாச்சு. லாஸ்ட் டைம் வீட்டுக்குட்டி கூட்டிகிட்டு வரும்போது ஒரு பால் வாங்கி கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டேன். அப்போ அந்த டைமில் எக்ஸாம் நடந்துட்டு இருந்து ஸ்கூல் போயிட்டுருந்தேன். சரி சம்மரில் லீவில் வாங்கி கொடுக்கலான்ட்டு நான் லாஸ்ட் மந்த் வாங்கலை. இந்த டைம் கூட்டிகிட்டு வந்திருந்தேன். ஆனால் நாங்கள் செலக்ட் பண்ண பால் இருந்தது, இப்போ காமிக்கிறேன் இல்லைங்களா, அதுதான் அந்த ஆரஞ்சு கலரு. அது ஒரு மாதிரி காற்று போன மாதிரி இருந்தது. அந்த மாடல் பால் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 2, 3 இருந்தது, எல்லாமே காற்று போன மாதிரி இருந்தது. அதனால் இன்னொரு பால் இந்த ரெயின்போ கலரில் எல்லாம் இருந்தது இல்லைங்களா, அதுதான் அப்புறம் அதை எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் டைம் அந்த பால் இருந்ததுன்னா வாங்கிக்கலான்டா அப்படின்னதுமே சரின்னு ஒத்துக்கிட்டேன். இப்போ அவன் வாங்கின பால் கம்மி ரேட்டு தாங்க, 75 ருபீஸோ என்னமோ தான் வந்தது. அவனுக்கு இந்த பால்னாலே ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவன் அதை செலக்ட் பண்ணுறான். ஈவினிங் டைம் போல் தான் வந்தோம். கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது. ஆனால் பில் போடுற இடத்துல இந்த வாட்டி கூட்டம் இல்லைங்க. கொஞ்சம் சீக்கிரமாகவே பில் போட்டுட்டு வந்தாச்சு. இந்த தடவை கொஞ்சம் பட்ஜெட் போட்டு தாங்க மளிகை பொருட்கள் எழுதி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். லாஸ்ட் ஒரு 2 மாதமாகவே கொஞ்சம் செலவுகள் அதிகமாகிடுச்சு. அதனால் இன்னும் 2 மாதத்துக்கு பார்த்து தான் குடும்ப செலவுகள் பண்ணணும். இப்போ பார்க்குறது அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோ. டிமார்ட் மொதல் நாள் நைட்டு தான் போயிட்டு வந்துருந்தோம். காலையில் சமையல் வேலையெல்லாம் முடிச்சு அவங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணி அனுப்பி விட்டுட்டு, அதுக்கப்புறம் மற்ற வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வாட்டி டிமார்ட்டில் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கிறேன்னு பார்த்திங்கன்னா, மெயினாக எனக்கு இந்த ரஸ்க் ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. அது டிமார்ட் உள்ள என்ட்ரன்ஸ் உள்ளே போனதுமே ஃபஸ்ட்டு அதுதான் இருக்கும். அது ஒன்று வாங்கினேன். அப்புறம் இந்த மேகிலாம் கொஞ்சம் ஆஃபரில் போட்டிருப்பாங்க. இந்த வாட்டி மேகி வாங்காமல் இது வேறு பிராண்டில் வாங்கியிருந்தேன். அது 60 ருபீஸ் என்னமோ தான் போட்டிருந்தது. விலை கம்மியாக இருந்தது. அது வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கப் சாம்பிராணி, வத்தி, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் பிராண்ட் ஆயில் 2 லிட்ரு வாங்கியிருக்கிறேன். அது லிட்ரு 160 தான். இப்போ எண்ணெயோட விலையெல்லாம் கொஞ்சம் ரேட்டு ஏறிடுச்சு. இப்போ கோல்டு வின்னர் வாங்குறது கிடையாது. ரைஸ் பிராண்ட் ஆயில் தான் வாங்கிட்டுருக்கிறேன். அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் சாதனா அப்போ ஒன்று வாங்கினாங்க, அவங்களுக்கு ஆஃபீஸில் தண்ணி குடிக்கிறதுக்கு வேணுன்ட்டு. அப்புறம் விம்பார் 10 ரூபாயில் 4 வாங்கினேன். அப்புறம் இந்த ஹிமாலயாவில் நீம் ஃபேஸ் வாஷ் அவங்களுக்கு வாங்குவாங்க எப்போதுமே. அது சின்னதில் ஒன்று வாங்கிக்கிட்டாங்க. அப்புறம் குளியல் சோப்பு ஆளுக்கு ஒவ்வொரு விதமாக வாங்கியிருக்கிறேன். இது எப்போதுமே நான் ரெகுலராக வாங்குற கடையில் தான் வாங்குவேன். இந்த வாட்டி டிமார்ட்டில் சிங்கிளாகவே கிடச்சிது. இல்லாட்டினா பார்த்திங்கன்னா இந்த 3 சோப்பு 4 சோப்புன்னு அப்படியே பேக்காக இருக்கும் இல்லைங்களா, அப்படி தான் இருக்கும். சிங்கிளாக கிடைக்காது. இந்த வாட்டி கிடச்சதுனால வாங்கிட்டேன். அப்புறம் கோதுமை மாவு 1/2 கிலோ, இந்த வாட்டி நாகா பிராண்ட் வாங்கியிருக்கிறேன். ஆசீர்வாத் தான் எப்போதுமே வாங்குவேன், அது இல்லை. லாஸ்ட் மந்த்து வாங்கின கோதுமைன்னு அரைக்காமலே தான் வச்சுருக்கிறேன். நேற்றுக்கு இன்றைக்கி அந்தளவுக்கு வெயில் காயில் ஒரு 2 நாளைக்கு வெயிலில் காய வச்சுட்டு தான் அரைக்கணும். சரி, அதை அரைக்கிற வரைக்கும் ஒரு 1/2 கிலோ மாவது தேவைப்படுமேன்ட்டு தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை 1/2 கிலோ. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா லிக்யூடு வாங்கலை, துணி பவுட்ராகவே 2 கிலோ வாங்கிட்டேன். அது இப்போ புது பிராண்டு ஸ்டார் பிரைட் என்னமோ நேம் போட்டிருக்குது. ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, 75 ருபீஸ் என்னமோ தான் கிலோ. நல்லா 2 கிலோ கிட்ட வாங்கியிருக்கிறேன். சரி, யூஸ் பண்ணி பார்ப்போமேன்ட்டு. அதுக்கப்புறம் இந்த பருப்பு ஐட்டம்லாம் ரொம்ப எதுவும் வாங்கலைங்க. மெயினாக துவரம்பருப்பு 1 கிலோ, கடலைப்பருப்பு, அப்புறம் வேர்க்கடலை, கொண்டக்கடலை, பச்சை பட்டாணி, மீல் மேக்கரு, காஞ்ச மிளகாய், இதெல்லாம் வெல்லம், இதெல்லாம் தான் வாங்கியிருக்கிறேன். மற்றபடி உளுந்தெல்லாம் இந்த வாட்டி வாங்கலைங்க. லாஸ்ட் மந்த் வாங்கினதே இருக்குது. பாசிப்பருப்புலாம் அதெல்லாம் இருக்குதுங்கிறனால இந்த எண்ணெய் இல்லையோ அதை மட்டும் இந்த மாதம் எவ்வளோ தேவைப்படுதோ அது மட்டும் வாங்கியிருக்கிறேன். இது எல்லாமே நம்ம எவ்வளோ வெயிட் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த அந்த ரேட்டில் தான் இருக்கும். இந்த பருப்பு வகைகள்லாம் அங்கே கொஞ்சம் ரேட் எனக்கு கம்மியாக தெரியுது. அதனால் அதெல்லாம் அங்கே வாங்கிக்கிட்டேன். இந்த ஐட்டம்லாம் தான் இந்த வாட்டி டிமார்ட்டில் வாங்கினேன். பில் 1,800 கிட்ட வந்துருச்சுங்க. இதில் அப்புறம் அதிலே பார்த்திங்கன்னா அந்த பால் வாங்கினது, பசங்களுக்கு இந்த சாக்லேட்டு, லேஸ் வாங்கினது எல்லாமே அந்த பில்லில் சேரும். அதெல்லாம் ஒரு 150 ரூபா மைனஸ் பண்ணிக்கிட்டோம்னா மீதி பார்த்திங்கன்னா 1,650 கிட்ட வரும்.
இது அடுத்த நாள் ஈவினிங் ரெகுலரா வாங்கக்கூடிய அந்த ஹோல்சேல் கடையில வாங்கின ஐட்டம்ஸ் இதெல்லாமே. ஷாம்பு வந்து நாங்க எப்போதுமே இதுமாரி பாக்கெட் ஐட்டமா தான் வந்து வாங்குவோம். அது ஒரு சரம் வந்து வாங்கியிருக்கிறேன். அப்புறம் இந்த மசாலா ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா, சிக்கன் மசாலா, மஞ்சள் தூள், கரம் மசாலா, காஷ்மீரி மிளகாய் தூள் 50 கிராம் வந்து வாங்கினேன். அதை எடுத்து ஓப்பன் பண்ணிட்டேன். டாபர் பேஸ்ட்டு ரூ. 10ல 4. அங்கே டிமார்ட்ல வந்து பேஸ்ட் எப்போதுமே பெரிய சைஸில் தான் இருக்கும். நான் அதை வாங்க மாட்டேன். மாரி சின்னதா தான் வந்து ஒரு நாள் வாங்கிக்கிறது. அதுக்கப்புறம் ராகி மாவு, அரிசி மாவு, சால்ட்டு இதெல்லாம் வாங்கியிருக்கிறேன். இது எல்லாமே அங்கே வந்து டிமார்ட்ல வந்து பார்த்திங்கன்னா, 1/2 கிலோ பாக்கெட்டா இல்லைங்க. எல்லாம் 1 கிலோ பாக்கெட்டா தான் இருக்குது. லூஸில் வந்து இருக்குது. நான் லூஸில் வாங்கல. லாஸ்ட் டைம் ராகி மாவு லூஸில் வாங்கினது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால் நான் வந்து பாக்கெட் ஐட்டம் தான் இந்த வாட்டி வாங்கியிருக்கிறேன். அப்புறம் வந்து முந்திரி, திராட்சை, அந்த மசாலா ஐட்டம், தாளிக்கிற ஐட்டம் எல்லாமே இந்த 5 கிராம், 10 கிராம் அளவுக்கு வந்து வாங்கியிருக்கிறேன். இதெல்லாம் டிமார்ட்ல வந்து பாக்கெட் ஐட்டமாக தான் 100 கிராம் அதுமாரி தான் வந்து இருக்குது. அது அவ்வளோ வாங்கினா நம்மளுக்கு செட் ஆகாது. நம்ம மாதத்துக்கு அந்த மாதத்துக்கு என்ன தேவையோ அது தகுந்த மாரி தான் வந்து நான் வாங்கிக்கிறது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ பாதாம் வந்து ஒரு 50 கிராம் வந்து வாங்கியிருக்கிறேன். 2, 3 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு வாங்கி. அப்புறம் அந்த தாளிக்கிற ஐட்டம் சோம்பு, ஜீரகம், வெந்தயம் இது மட்டும் தான் வாங்கியிருக்கிறேன். மற்ற ஐட்டம்ல வந்து லாஸ்ட் மந்த் வாங்கினதே இருக்குது. ஒரு ஸ்க்ரப்பு, அப்புறம் டீ தூள் வந்து 100 கிராம் தான் வாங்கியிருக்கிறேன். லாஸ்ட் மந்த் 1/4 கிலோ பாக்கெட்டாவே வாங்கியிருந்தேன். அதனால் அதுவே கொஞ்சம் இருக்குது. இது இப்போ இந்த 100 கிராம் இந்த மாதத்துக்கு போதும். அப்புறம் பூண்டு வந்து 1/2 கிலோ வாங்கியிருக்கிறேன். இல்லை சில ஐட்டம் எடுத்து ஓப்பன் பண்ணிட்டேன். அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த டேட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்லேஜி பிஸ்கட்டு, நெய், ஆவின் நெய் வந்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறது அவர் சாதனாப்பா எடுத்து தனியாக வச்சுட்டாங்க. அப்புறம் இந்த பிரியாணி அரிசி, வேர்க்கடலை பர்ஃபி, முட்டை இது எல்லாமே வந்து எடுத்தாச்சு. வந்து வாங்கிட்டு வந்ததுமே அதை எடுத்து ஓப்பன் பண்ணிட்டேன். இல்லை இந்த முட்டை வந்து ரூ. 60, அப்புறம் அந்த வேர்க்கடலை பர்ஃபி வந்து ரூ. 40வோ என்னமோ கிட்ட வருது. அது ஒரு ரூ. 100 கணக்கு வருது இல்லைங்களா? இதெல்லாம் மைனஸ் பண்ணிட்டோம்னா ரூ. 1400 கிட்ட தான் பில்லு வரும். மொத்தமாக அன்றைக்கி வாங்கின பில் வந்து ரூ. 1500 கிட்ட வந்து வந்துருச்சு. அப்படியே கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா இந்த மாதத்துக்கு வந்து 3000த்துலேயே வந்து நான் இந்த வாட்டி வந்து முடிச்சுக்கிட்டேன். ஏன்னா லாஸ்ட் மந்த் வாங்கினது கொஞ்சம் இருந்ததுனால அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள் எல்லாமே வாங்கியிருக்கிறேன். அரிசி வந்து லாஸ்ட் டைம் வந்து நம்ம 25 கிலோ பையாவே வாங்கினதுனால அரிசியில் இந்த வாட்டி வாங்கலை. ஊர்லேருந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா, எண்ணெய் ஒரு பாக்கெட் எடுத்துகிட்டு வந்துருந்தேன். அதனால தான் எண்ணெய் 2 லிட்டர் தான் வாங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ரேஷனில் போய் வந்து வாங்குவோம். அது 1 லிட்டர் சேரும். அதனால் வந்து கடையில் 2 லிட்டர் மட்டும் தான் எண்ணெய் வாங்கியிருக்கிறேன். இந்த மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள் இவ்வளோ தாங்க வந்து வாங்கியிருக்கிறேன். இது தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாகில் வந்து பார்க்கலாம்.